ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்னென்னா எண்ணெய் கத்திரிக்காய் இல்லாமல் பாவக்காய் வச்சு செய்ய போகிறேன். ஏன்னா பசங்க வந்து எனக்கு எண்ணெய் கத்திரிக்காய் தான் வேணும்னு அப்படின்னு கேட்டாங்க. வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா கத்திரிக்காவே காணும். சரி கத்திரிக்காவே இல்லை, என்ன பண்ணலான்னு யோசிச்சா பாவக்காய் இருந்தது. சரி பாவக்காய் வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் வந்து மெலிசாக வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் அந்த பாவக்காயெலாம் வந்து போட்டு நல்லா வந்து வறுத்துக்கிட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதில் இன்னும் கொஞ்சம் கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம், வெங்காயம், தக்காளி, தேங்காய், சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு நெல்லிக்காய் சைஸு புளி அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டதுமே நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கொஞ்சம் சூடாகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அதுலேயும் இன்னும் கொஞ்சம் அந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கடுகு கொஞ்சம் போட்டுட்டு பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், சோம்பு அது போட்டு நல்லா வறுத்துக்கிட்டானதுமே வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கொஞ்சம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயம் அதில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வந்து பேஸ்ட் வந்து அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலரி விட்டுட்டு இதில் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள் அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு, ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டதுனால இப்போ நீங்கள் பார்த்து போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் பாவக்காய் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பாவக்காய் அதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து தாராளமாக தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தாராளமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 டைம் வந்து ஓப்பன் பண்ணி கலரி விட்டுட்டு சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.